வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போது இது ராய் மாவு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு உண்டானது முருங்கைக்கீரை அதில் போட்டு மாவு வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். மாவு போட்டாச்சு. இப்போது இந்த முருங்கைக்கீரையை வந்து இதில் போட்டுடலாம். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். இது உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி இதை அப்படியே கணிக்கலாம். இப்போது நம்ம வந்து எல்லாமே சர்க்கரை, கொஞ்சம் லைட்டாக உப்பு, அப்புறம் முருங்கைக்கீரை, ராய் மாவு இதெல்லாம் போட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுக்கிறோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து சட்டி வந்து நல்லா காயட்டும். இப்போ சட்டி வந்து காஞ்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எடுத்து இந்த மாதிரி வச்சு தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். இல்லைன்னா வந்து கையில் விட்டோம். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அந்த பக்கம் வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா உள்ள மாவாக இருக்கும். இப்போது வந்து நம்ம ராய் வந்து நல்லா, இப்போ ராய் வந்து நம்ம ஹெல்த்தியான ஒரு மாவு. அது கூட வந்து நம்ம வந்து முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். முருங்கைக்கீரையும் வந்து நல்லா சத்து உள்ளது தான். சர்க்கரை இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா சூடாக சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் இருந்துச்சு. நல்லா வெந்துடுச்சு. நம்ம அதை வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஒரு ரொட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாவு எல்லாத்தையும் சுட்டுட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த ராய் மாவு வந்து ராயை வந்து ஊற வச்சு நம்ம அதை பால் எடுத்து குழந்தைகளுக்கு நம்ம வந்து களி வந்து கிண்டி கொடுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அப்போ தான் என்னோடய பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கொடுத்தேன். சூப்பராக வந்து நல்ல சத்து. அதனால் நீங்களும் வந்து ராய் வந்து இப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்தாலும் நம்ம பண்ணக்கூடாது குழந்தைகளுக்கு. இப்போது நம்ம வந்து இது ரொட்டி சுட்டாச்சு. 1 2 3 4 நம்ம சுட்டுருக்குறோம். சூப்பராக இருக்குது. இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது வந்து ராகின்னே சொல்ல முடியாது, அவ்வளோ ஹெல்த்தியானது. ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.